ரதத்திற்கு முன்பாக ஓடுகிற ஒரு நாட்கள். It is the time of revival. யாரோ ஒருவர் செய்யட்டும், எப்படியாவது காரியங்கள் நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. ரதத்திற்கு முன்பாக ஓடுகிற ஒரு நாட்கள். கர்த்தருக்காய் அக்கினியாய், கர்த்தருக்காய் அபிஷேகம் நிறைந்த காரியங்களை செய்யக்கூடிய எழுப்புதலின் நாட்களுக்குள்ள நாங்களும் நீங்களும் நின்று கொண்டிருக்கிறோம். Can't do anything by ourselves. We need Him. We need the sweet Holy Spirit to take control. Ezekiel தீர்க்கதரிசியினிடம் ஆண்டவர் கேட்கிறார், Oh son of man, these dry bones, இந்த உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் உயிரடையுமா? நீங்க வேலையில நம்முடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம். ஆண்டவரே, அவ்வளவுதானே ஆண்டவரே? முடிஞ்ச ஆண்டவரே, it's my life over, that's it, this is the end. என்னால இதுக்கப்புறம் வேற எதுவுமே பார்க்க முடியல ஆண்டவரே. I cannot see any more light. அதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே, உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். That moment ஆண்டவர் அவரிடம் பார்த்து சொல்லுகிறார், You prophesy. நீ தீர்க்க தரிசனம் கூறு. See, there's a power in our words. நம்முடைய நாவில புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வல்லமை உண்டு. எப்படியே ஆண்டவர் காரியத்தை பார்க்கிறாரோ அவனமாய் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மிடியட்லி ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்திருக்கலாம். பட் God is asking, you prophesy. நீ சொல்லு, அந்த வார்த்தையை நீ சொல்லு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். And then எலும்புகளை பார்த்து சொல்லுகிறார், Let the Spirit of God come upon these dry bones. சதைகள் உருவாவதாக, நரம்புகள் உருவாவதாக, காலூன்றி நிற்பதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் உலர்ந்து போய் கொண்டிருந்ததான் அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்ல போகிறோம். Until God says it's over, it's not over. My situation I may face right now, but the end is not this. This is just the beginning. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க கட்டளையிட்டு சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே, உம்முடைய ஆவி இறங்குவதாக, உம்முடைய ஆவி இறங்குவதாக. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையின் நடுவிலே உம்முடைய ஆவி இறங்குவதாக ராஜா. அந்த சூழ்நிலையில் the vast army, அந்த உலர்ந்து போன ஒவ்வொரு போன்ஸ் பலத்த சேனையாய் எழுந்து போய் நின்றது. அந்த வார்த்தையின் நிமித்தம் எல்லா பக்கத்தில் இருந்தும் அவருடைய ரூவா காற்று, the breath of Jesus, the breath of God, அவருடைய ரூவா காற்று வீசியது. தேவச்சனமே, காலூன்றி நின்றது. சூழ்நிலை, உலர்ந்து போன சூழ்நிலை மறுபடியும் உயிரடைய செய்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறட்டும். அப்பொழுது அந்த வாஸ்ட் ஆர்மி செயல் it begins to move. அது செயல் அடைய ஆரம்பித்தது. அவருடைய ரூவா காற்று, அவருடைய ரூவா காற்று காரியங்களை செய்யும். தேவச்சனமே, we just need to listen. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, அதை அப்படியே என்னுடைய சூழ்நிலையில் நான் சொல்லுகிறேன். ஆவியானவரே, உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் எங்களால் செயல்பட கூடாது ஆண்டவரே. உம்முடைய ரூவா காற்றை நாங்கள் அழைக்கிறோம் ஆவியானவரே. Aviana
சுத்திகரிங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாகாற்றே, ரூவாகாற்றே, சுவாசக்காற்றே, உயிர். ரூவாகாற்றே, ரூவாகாற்றே, ரூவாகாற்றே. Pour out your spirit on us, oh Father God. ரூவாகாற்றே, 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 சுவாசக்காற்றே, ரூவாகாற்றே, என்னை புதுப்பிப்பதாக ராஜா. என்னுடைய சூழ்நிலை மத்தியிலே இடைப்படும் ரூவாகாற்றே, சுவாசக்காற்றே, ரூவாகாற்றே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை. யெகோவா நீசியே, யெகோவா நீசியே, நீசியே. வெற்றி தந்த தெய்வமே. Oh, my life is not a failure. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?